जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது. அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்ப மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனி மாதம். ஸோ அந்த சூரியனை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஆனி மாத ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஆனி மாதத்துல 12 ராசிகளுக்கு என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆனி திருமஞ்சனம், ஆனி மாதம் விசேஷமான மாதம். என்ன வீடு குடி போக மாட்டாங்க. ஆனி மாதம் பங்குனி மாதம்ல வீடு குடி போக மாட்டாங்க. சில இடங்களில் திருமணம் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. விஷயம் தெரிந்தவங்களும் சில பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனி ஆடியெல்லாம் கிடையாது, ஆவணி மாதம் தான் அதோட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆனி மாத ராசி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கு, யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழறது பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொரோனாவை விட ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இந்த கொடிய உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு சரியா பேச மாட்டான், இன்னைக்கு பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். இந்த உலகத்து சில பேருக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படா இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லா கடமைகள்லாம் முடிச்சுட்டு எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க சில பேர்லாம். என்ன, அந்த அளவுக்கு ஒரு கொடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல தான் தெய்வங்களும் இருக்கு, இதுலதான் எல்லா நல்லது கெட்டதும் இருக்கு. இது எல்லாம் சமாளிச்சு போறவன் தான் மனிதன். அதனாலதான் ஆதி காலத்திலிருந்து இன்றைய தொன்று தொட்டு வரையில பஞ்சாங்கம், திதி, வார, நட்சத்திர, யோகஸ்ட கரணம் செய்வ அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நடவு பண்றதுல இருந்து, ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தமிழ் மாத ஆணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசி, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கும், என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் பிளஸ் மைனஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? விசாக நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கு, சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கு, அதே போல விசாக நட்சத்திரம் துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம் துலாம் ராசி, இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது வேலை அப்படின்னு எடுத்துக்கும் போது ஐடி துறையில இருக்கக்கூடியவர்கள், கல்வித்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலை சிறப்பா இருக்கும். ஸோ அடுத்தடுத்து சில ப்ராஜெக்ட், அடுத்தடுத்து சில வேலை விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய அடுத்தடுத்து நிறைய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு நிறைய இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், லீவு எழுதி போட்டிருக்கீங்க, 12 நாள் 13 நாள் லீவ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் காலதாமதப்படும். உடனே டக்குன்னு அது அக்ரி பண்ண மாட்டாங்க. சில விஷயங்கள் இருக்கும். வேலை மாற்ற முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான தகவல் கிடைக்கும். சில பேருக்கு வேலை இருக்காது, 10ல் குரு, சில பேருக்கு பதவி, தொழில், வேலை வாய்ப்பு, சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். வேலை மாறலாம், தப்பு கிடையாது. சில பேருக்கு அந்த மாற்றம் வந்தால் சக்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மாற்றம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க ராசிக்கு சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது, புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இருக்கும். 1. ரெண்டாவது, அழகு, ஆடை, நகை, கலை, மீடியா, ஆன்லைன் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ மீடியா துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான நல்ல பேர் இருக்கும். பெண்கள் மூலம் நல்ல தொழில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் தொழில் நல்ல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். ஸோ தொழில் பொறுத்த அளவுக்கு அகலக்கால் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். 1. அடுத்ததாக பணவரவு அதிகரிக்கும். பழைய நிலுவைத் தொகை கைக்கு வரும். சேமிப்பு உயரும். ஏதாவது வீடு, நிலம் அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கான முயற்சிகள் கை கொடுக்கும்.
நண்பர்களின் வாக்குறுதியை நம்பி பண முதலீடு செய்ய வேண்டாம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதே போல் நீ இதில் இன்வெஸ்ட் பண்ண உனக்கு நிறையா பணம் வரும், அதில் இன்வெஸ்ட் பண்ண உனக்கு பணம் வரும்னு வேண்டாம், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இப்போ எனக்கு அதில் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறதுக்கு பாருங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். ஸோ ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் ஓவரால் கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். திருமணமானவர்களுக்கு துணைவரின் ஆதரவு அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்கள் தடைப்பட்ட திருமண முயற்சிகள் கைகூடி வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கல்விகள் சிறந்த முன்னேற்றம். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு கிடைக்கலாம். சட்டம், கலை, மீடியா, நிர்வாகம் படிப்பவர்களுக்கு நல்ல காலம், சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். மருத்துவ படிப்புகள்ல நல்ல சிறப்பான காலம். போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். ஸோ போட்டி தேர்வு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களால் சக்சஸ் பண்ணிக்க முடியும். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப சொத்து விஷயங்களின் நல்ல முடிவு. உறவினர்களின் வருகை உங்களுக்கு ஒரு சில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் வலுவாக உள்ளது. பழைய சொத்து பிரச்சனை தீரும். வாடகை வீடு மற்றும் புதிய வீடு அமைவது சாத்தியம். சில பேர் வாடகை வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? வாடகை வீடு மாறணும்னு நினைக்கிறீங்களா? வீடு மாற முடியும். அதே போல சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அதற்குண்டான பேச்சுவார்த்தை, அதற்குண்டான பணம் கட்டுறது, அதற்கான சில விஷயங்கள் நடக்கும். பழைய வழக்குகளில் சாதகமான தீர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அரசு அனுமதி கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க, கவர்மெண்ட் கிட்ட இருந்து எனக்கு இந்த சாங்ஷன் கிடைக்கும், கவர்மெண்ட் கிட்ட இருந்து எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும், நான் எதிர்பார்த்தேன், நிலுவையில் இருந்தது, இப்போதான் சார் அது எனக்கு கைகூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆணி மாதமானது துலாம் ராசிக்கு இருக்கும். ஸோ கவலை வேண்டாம். அதே போல அடுத்ததாக வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ சம்பளம் இன்க்ரிமெண்ட்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்தி, விசா, பிஆர் மாதிரியான நிறைய நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சர்க்கரை, சிறுநீரகம் மற்றும் தோல் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. ஜூன் 24, ஜூலை 5, ஜூலை 15 இந்த தேதியில நீங்க கவனமா இருக்கணும். இப்ப நான் சொன்ன ஏன்னா ஒரு மாத ராசி பலன் இல்லையா, அதனால இந்த தேதிகளில் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுப்பதை தவிர்க்கும். வாகன பயணத்தில் கவனம் தேவை. உறவுகளில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். ஸோ எது தேவையோ அதை மட்டும் பேசுங்க. எதிர்பாராத பண வரவு கிடைக்கலாம். ஒரு முக்கிய ஆசை நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு தொடர்பான புதிய முக்கிய சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. கடந்த காலத்தில் தடைப்பட்ட ஒரு விஷயம் திடீரென்று வெற்றியாக மாறும். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அம்பாளுக்கு மல்லிகைப்பூ, அந்த வெள்ளை சம்பந்தப்பட்ட புஷ்பங்கள் எதுவானாலும் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது அம்பாளுக்கு மல்லிகைப்பூ, அது மாதிரி வாசனை புஷ்பங்களால் அம்பாளுக்கு சாற்றி அம்பாளுக்கு அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி வைங்க. ஒரு 7 தீபமாவது அம்பாளுக்கு ஏற்றி வச்சா மனசார நல்ல பிரார்த்தனையை அம்பாள் முன்னாடி வைங்க. அம்பாள் முன்னாடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. குடும்பத்துடன் சேர்ந்து தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்க. ஃபேமிலியோட முடிஞ்சா ஃபேமிலியோட போனால் சிறப்பு. இல்லைன்னா நீங்களாவது போய் வீட்டில் போய் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வர்றது, சுவாமிக்கு ஒரு விளக்கேற்றி தீபம் ஏற்றி வச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது சிறப்பு. ஆணி மாத வாய்ப்புகள் வரும். வெற்றி, வருமானம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வரும். இந்த வருடத்தின் சிறந்த மாதமாக இந்த ஆணி மாதமானது துலாம் ராசிக்கு அமையும். அதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுபம். இதுவரையிலே நாம் பார்த்தது 12 ராசிக்கான ஆணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு, ஒரு மேஷ ராசி அப்படின்னு சொன்னா மேஷ ராசியிலிருந்து இப்ப 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 12ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கணித்து, ஸோ இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த இதுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொது பலன்களாக சொல்றோம். இது பாதி பேருக்கு அப்படியே பலிக்கும், சரியாகவே இருக்கும், சில பேருக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம சில ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது பொது பலன்கள். அப்போ நம்மளுடைய பிறந்த ஜாதகப்படி, பிறந்த ஜென்ம ராசிப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து, சார் இதுதான் என்னுடைய பிறந்த ஜாதகம், இதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுதான் இந்த ஜாதகத்துக்கு இதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்ட் இப்படி இருந்தது, ப்ரெசன்ட் இப்படி இருக்கு, ஃபியூச்சர் எனக்கு இப்படி தான் இருக்குமா, எப்படி இருக்கும், என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும், என்னுடைய வேலை, மற்ற விஷயங்கள் நான் சாதிப்பேனா, நான் எப்படி இருப்பேன், குடும்பத்தில் அம்மா அப்பா மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நான் வேலைக்கு தான் போவேனா, இல்லை நான் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குவேனா, நல்லா இருப்பேனா, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நேரத்தை ஒரு 25 நிமிஷம் எடுத்து என்கிட்ட பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள்
புரிய வரும். வாழ்க வளமுடன்.